எபிசோடும் கூட பாத்துடலாமா? வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அண்ணா காவியாவை தேடி வரும்ல, காவியா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் காவியா, ஹே நந்தினி, என்னடி எங்க போற? நீ எங்க இருந்து வர? நான் வயக்காட்டுக்கு வேலைக்கு போனேன்டி. இன்னைக்கு என் வீட்டுக்காருக்கு தலைவலியா, வீட்லயே இருந்துட்டாரு. அவர் இல்லாம நான் மட்டும் தனியா வேலை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டேன். வீட்டுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கேன். காவியா, உன் வீட்டுக்கார் கூட வேலைக்கு வரலன்னு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டியா? ஆமாண்டி, அவர்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ஜாலியா 2 பேரும் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு அப்படியே வேலையை பார்ப்போமா. அது ஒண்ணும் பெருசா வேலை மாதிரியே தெரியாது. இன்னைக்கு அவர் இல்லாம தனியா காட்டுக்கு போய் நேரமே போகலடி. அது மாதிரி வேலையெல்லாம் என்னமோ ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது. பார்த்தேன், நான் வந்துட்டேன். என்னடி சொல்ற? என்னாச்சு நந்தினி? உன்னை பத்தி என்னென்னமா பேசுறாங்க. ஆனா நீ என்ன பத்தி என்னென்னமா பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? காவியா, உனக்கு எதுவுமே தெரியாதா? இங்க பாரு காவியா, நானும் வேற ஊரு, நீயும் வேற ஊரு. நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் முடிஞ்சது. ஒரே நாள் தான் இந்த ஊருக்கு வந்தோம். அது மாதிரி நம்ம பக்கத்து வீடு. கல்யாணம் முடிச்சு இங்க வந்து 2 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம். நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நீயும் என்ன அப்படிதான் நினைக்கிறியா? என்னடி பேசுற? புதுசா என்னமா பேசிட்டு இருக்க? எப்பவும் நீ என் ஃப்ரெண்டு தான். ஏதா இருந்தாலும் சொல்லு. ஏதோ நீ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா எனக்கு புரியல. என்னடி? காவியா, நான் உன் கூட பழகுனதுல இருந்து சொல்றேன். ஊருக்குள்ள ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேசுறத என்னால நம்ப முடியல. என் மாமியார் கிட்ட கூட அதத்தான் சொன்னேன், காவியா அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைன்னு. ஆனா அவங்களும் புரியாம அவ பேசுறா இவ பேசுறான்னு தப்பு தப்பா சொல்றாங்க. எனக்கு மனசு கேட்கலடி. அதுவும் இல்லாம இப்போ உன் வீட்டுல சண்டை வேற. சண்டையா? யாருக்கு? என்னாச்சு? ஏய் காவியா, ஒரு நிமிஷம் பதட்டப்படாத, நான் சொல்றேன். ஆனா நீ கொஞ்சம் கோபப்படாம கேப்பியா? என்னடி? யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. புருஷன் மேல இவ்வளவு பாசமா இருக்க, இத பத்தி யாரும் தெரிஞ்சுக்காம உன்னை என்னென்னமோ பேசுறாங்க. என்னடி பேசுறாங்க? நான் முத என்ன பண்ணேன்? காவியா, கொஞ்ச நாளைக்கு முன்ன இருந்தேவோ உன் பேர் தான் அரசல் புரசலா அடிபட்டுக்கிட்டே இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்டப்போ நீ ஏதோ கல்யாணத்துக்கு முன்ன மாசமா இருந்த. என்ன காவியா? ஆமா, அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னையா? நான் கல்யாணத்துக்கு முன்ன என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இதே ஷாக் தாண்டி எனக்கும் இருந்தது உன்னை பத்தி பேசும்போது. எதுக்காக என்ன பத்தி இப்படி பேசணும்? நான் அப்படி என்ன, எனக்கு புரியலடி. எதுக்காக என்ன பத்தி எல்லாம் இப்படி பேசுறாங்க? தெரியலடி. யாரோ ஊர்க்காரரா. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து உங்க பாட்டிட்ட பேசுனாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்ன? ஆமா ஆமா ஆமா, எங்க அப்பா கூட சொன்னாரு. அவர் வந்துட்டு போனதுல இருந்து தாண்டி இப்படி பேசுறாங்க. அவர் வந்துட்டு போனதுல இருந்தா? அவரு காவியா, என்ன எதுன்னு எனக்கு முழுசா தெரியல. என் மாமியார் இப்படி எல்லாம் பேசும்போது நல்லா திட்டி விட்டேன். ஏத்த இதே உங்க பொண்ணுன்னா இப்படி பேசுவீங்களா அப்படி இப்படி நான் திட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சு பேசாம இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, ஒருத்தர் வந்துட்டு போனதுல இருந்துதா இந்த பிள்ளை மேல இப்படி பழி சொல் வருது. அந்த மனுஷன் வந்து என்ன பேசினாரோ என்னமோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து பேசினதுக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்ன என்ன எப்படி தப்பா பேசலாம்? சரி, அதை விட இப்ப என்ன சண்டை? சொல்றத கேளுடி. இத கொஞ்ச நாளைக்கு முன்ன இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு 4-5 நாளா நீ யார் கூடயே பேசுனியா? அவரை கூப்பிட்டுட்டு அடுத்த தெருவுக்கு போனியா? யாரு? நானா? ஆமாடி அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னதான் இப்படி இருந்தானா, கல்யாணம் முடிச்சு இப்ப புருஷன் கூட இருக்கும் போதேவா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கறான்னு சொல்லி. நான் யார் கூட என்னடி நடக்குது? என் புருஷன் கூட சேர்ந்து வயக்காட்டு வேலைக்கு போறேன். அவர் கூடயே திரும்ப வந்துடுறேன். நான் தனியா எங்க போய்கிட்டு இருக்கேன்? வீட்டுக்குள்ள தானடி இருக்கேன். இப்படி இருந்துட்டு எனக்கு இந்த பேரா? உனக்கே தெரியும்ல, வெளியே வந்து பேசினா உன் கூட, அதுவும் நீ கூப்பிட்டா வந்து பேசுவேன். இல்லாட்டி யார் கூடயாவது பேசியிருக்கேனா? என்ன எப்படி இப்படி பேசுறாங்க? அதாண்டி தெரியல. எனக்கே ஒரே தலைவலி. உன்கிட்ட இதை சொல்லுவோமா வேண்டாமா? சொன்னா நீ இதை எப்படி எடுத்துக்குவேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்டி. சாரி காவியா. அழாதடி. சரி, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப அந்த மங்கம்மா வருவாள்ல, அந்த அக்கா. ஆமா, அவதான். நேரம் உங்க பாட்டி கிட்ட தானே ஊர் கதையெல்லாம் பேசுவா. இன்னைக்கு வந்து உன் கதையே பேசியிருக்கா. ஏன் கதைனா? ஐயோ, ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு பேசுறாங்களடி, அத. என் பாட்டிட்டையா? நந்தினி, பாட்டி என்ன சொன்னாங்க? என் வீட்டுக்கார் வீட்டுல தான் இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமாண்டி. என்னடி சொல்ற? என் வீட்டுக்கார்கிட்ட என்ன பத்தி தப்பா? அழாதடி. இந்த மங்கம்மா இப்படி எல்லாம் வந்து பேசினதோ உன் வீட்டுக்கார் வந்து நல்லா திட்டி விட்டாரு. மங்கம்மாவையா? ஆமாண்டி, உன் பாட்டியும் சேர்ந்துதான் பொடிச்சு அவளை திட்டி அனுப்பி விட்டுட்டு. நான் கூட நினைச்சேன்டி, அங்கமா இருக்கறனால தான் பாட்டியும் உன் வீட்டுக்காரர் இப்படி பேசுறாங்க. ஆனா தனியா 2 பேரும் பேசிக்கும் போது என்னடி ஆச்சு? சொல்லி என்ன பேசிக்கிட்டாங்க? என் வீட்டுக்காரர்
சத்தியமா என் மேல சந்தேகப்பட மாட்டாரு. எனக்கு அவரை பத்தி தெரியும். என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்பட மாட்டாரு. இப்படிப்பட்ட புருஷன் பொண்டாட்டிய யார் இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறதுன்னு தெரியலடி. ஆனா உங்க இந்த அந்யோன்யம் தான் ஊர் கண் பற்றுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமாடி, நீ சொல்றது உண்மைதான். உன் வீட்டுக்காரர் உன்ன சந்தேகப்படல. அந்த பாட்டியை பிடிச்சு நல்லா திட்டுன்னு திட்டினாரு. நீ ஊர் கதையெல்லாம் பேசுறதுனாலதான் என்ன பண்ணலாம் தெரிக்காரங்க நம்ம வீட்டு பிள்ளையவே இப்படி தப்பா பேசுறாங்க. எல்லாம் ஒன்னாலதான் ஆத்தானு உங்க பாட்டியை பிடிச்சு நல்லா திட்டி விட்டாரு. நந்தினி, ஆமாண்டி, வீட்டுக்குள்ள கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாரு. எங்க வீட்டு ஜன்னல் வழியா கேட்டுச்சு. என்ன சொன்னாரு தெரியுமா? என் பொண்டாட்டி குழந்தை மாதிரி, அவள தப்பா பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டாரு. அப்படியா சொன்னாரு? ஆமாண்டி, இதெல்லாம் பேசுனது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவன் மனசு தாங்க மாட்டா. அதனால நான் இனி இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் வேற எங்கேயாவது போறேன். நீ நல்ல மனசோட இருந்தா மட்டும் என் கூட வா தானு சொல்லிட்டு ஒன்னு கூப்பிட தாண்டி கிளம்பினாரு. அவருக்கு முன்ன நான் ஓடி வந்தேன். ஏன்னா இந்த தெருக்காரங்க ஒண்ணு மட்டும் இல்லடி, யார் யார என்னென்ன வாய்க்கு வந்தபடி பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு அளந்து விட்டுட்டு தான் இருக்காளுங்க. அவர்களுக்கு வீட்டுல வேலை இல்லாட்டி வீட்டுக்குள்ள பேசாம உட்கார வேண்டியதானே. என்னென்னலாம் பேசுறாளுங்க தெரியுமா? ஏன் அந்த வெள்ளச்சி இருக்கா பத்தியா, அவ என்ன தெருமாடி பண்ணா? அன்னைக்கு ஒரு நாள் என் பெரியப்பா மகன் வந்தான். அவன்கிட்ட நம்ம தெருவுல நின்னு பேசிக்கிட்டு இருக்க, அதை எங்க இருந்து நோட்டம் பார்த்தாலோ இந்த வெள்ளச்சி என் மாமியாக்காரிட்ட வந்து சொல்றா, இப்போ மருமக எவங்கிட்டயோ பல்லக்காமிச்சி பேசிட்டு இருக்கான்னு. அந்ததும் என் மாமியாக்காரி என்கிட்ட கேக்குறா, எவண்டி அது? அண்ணன்காரனா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வச்சு பேச வேண்டியதானங்கிறா. இப்படி இருந்திருக்கும் எனக்கு. ஏதோ ஒரு வேலையை இந்த பக்கம் வந்திருக்கான். என்ன பார்த்ததும் 5 நிமிஷம் நின்னு பேசிட்டு போனா. அதுக்கு என்னெல்லாம் கதை கட்டி பேசினாங்க தெரியுமா? என் புருஷன் என்ன நம்பினனால அவங்க அம்மாவை திட்டி அப்புறம் அந்த வெள்ளச்சி வீட்டுக்கு போய் அவளையும் திட்டி விட்டுட்டு வந்தனால இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. இல்ல அன்னைக்கே இந்த தெரு ஃபுல்லா நார் அடிச்சிருப்பா. இந்த மாதிரி ஆளுகளை சும்மா விடக்கூடாது. இப்ப நீ இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன் மேல உள்ள பழிசோல் அப்படியே தான் இருக்கும். உன்னோட இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ஊரை விட்டு ஓடிட்டான் திரும்ப வாய் கூசாம பேசுவாளுங்க. இங்க பாருடி, பொண்ணா பிறந்த வீட்டுல செல்லம் கொடுத்து தேவதை மகாலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்து ஒரு வயசு வந்ததும் கட்டி கொடுத்து இதான் உன் வீடு இங்கே போய் இருந்துக்கோன்னு அனுப்பி விட்டுறாங்க. சரி, இனிமே இதான் நம்ம வாழ்க்கை நினைச்சு நம்பி வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆளாளுக்கு ஒவ்வொரு இம்சை பண்றாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வெளியே சுத்தி இருக்கிறவங்க. பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்களால மட்டும் தொந்தரவு இல்லடி, பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி. இந்த மாதிரி பேசுற பொம்பளைங்க வாயெல்லாம் அடைக்கணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாருடி, இந்த ஊரை விட்டு போனா பழி சொல்லோட போகாத. நான் நிரூபிச்சுட்டு போ. அதை சொல்றதுக்காக தான் உன் புருஷனுக்கு முன்ன நான் ஓடி வந்தேன். உன்னை பார்த்துட்டேன். உன் புருஷன் வயக்காட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் தேடிட்டு வந்தாலும் வருவா. அதுக்குள்ள நீ என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவு எடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு, தப்பே செய்யாம நம்ம எப்பவும் தலை குனிஞ்சும் போக கூடாது, தண்டனை அனுபவிக்கவும் கூடாது. தலை நிமிந்து போ. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிட்டு அப்புறம் இந்த ஊரை விட்டு போறதுக்கு என்ன முடிவுனாலும் எடு. நந்தினி, ஏய் என்னடி? காவியா, ரொம்ப தேங்க்ஸ் டே. தேங்க்ஸா? என்ன சொல்ற? என் மேல வச்ச நம்பிக்கைக்கு. காவியா, நீயும் என்ன நம்பாம இருந்திருந்தா இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாம போயிருக்கும். நானும் இங்க வாழ வந்தவதான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்ன பேசின வாய் நாளைக்கு என்ன பேசாதுன்னு என்னடி இருக்கு? நீங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன சொல்லணும்னு சொல்லு. உன் பக்கத்துல நான் நிக்கிறேன். இன்னைக்கு நாம பேசுற பேச்சுல அடுத்து இந்த தெருவுல எவ்வளவு கூடி அடுத்த ஒரு வீட்டு புறணிய பேசவே கூடாது. இந்த சந்தேக தீய இன்னையோட நம்ம அணைச்சிடலாம். இதெல்லாம் ஒரே நாள்ல அணையிறது இல்லடி, அவங்க மனசு வச்சா மட்டும்தான் அணையும். ஒரு புருஷங்க பொண்டாட்டி நம்புற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். எப்பயாவது ஒரு டைம் இப்படி எல்லாம் பேசினாங்களே, நம்ம பொண்டாட்டி அப்படி இருப்பாளோ அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் மனசுல நினைச்சு பார்த்தா கூட அடுத்து நம்ம வாழ்க்கை நரகாண்டி. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இல்ல சும்மா விட மாட்டேன். என்ன பத்தி எவ பேச என்ன உரிமை இருக்கு? அதுவும் தப்பா பேசுற அளவுக்கு இன்னைக்கு பாத்துக்கிறேன் அவன் எவனு. காவியா, அப்பா என்னம்மா இது? என்ன இது? என் மகன் இங்க சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சா, ஆனா உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி எனக்கு யாரையும் சும்மா விட மாட்டேன். வாடா கண்ணு. அப்பா, என் பொண்ணை பத்தி தப்பா பேசணுங்க வாய கிழிக்கிற. கண்டிப்பாப்பா, யாரையும் சும்மா விடக்கூடாது. அப்பா, நீங்க அவரை வர சொல்லுங்கப்பா. யாரம்மா? அதான்ப்பா, நம்ம வீட்டு பக்கத்துல அன்னி கூட நீங்க வந்து போனாருன்னு. அவர் பேரு தனசேகரனையா? ஆமாப்பா, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தானே என்ன பத்தி என்னென்னமா பேசுறாங்கன்னு நந்தினி சொல்றா. அவரும் வரட்டும்பா, அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும். இதோ இங்கதாமா, இங்கதான் அவன் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். நானும் அவனும் ஒன்னாதான் வந்தோம். இப்பவே அவனை போய் நான் வர சொல்றேன். நீ போய் பேசு, அவனை கூட்டிட்டு நான் வரேன். சரிங்கப்பா. நந்தினி வாடி, இந்நேரம் உன் புருஷ வயக்காட்டுல தேடிட்டு நீ இல்லைன்னு திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பாரு. வா, நாம போய் பேச சரியா இருக்கும். சரிடி, உண்மைதாங்க. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரியா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேற விஷயத்துல நடக்கதாங்க செய்யுது. இதெல்லாம் நாம மனசு வச்சா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும். சரி, ஓகே. காவியா நந்தினி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க.
வாழ வந்த இடத்துல எங்களையே அசிங்கப்படுத்துறதா? நாங்க யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அங்க என்ன பண்றாங்க, என்ன பஞ்சாயத்து நடக்குது, ஆவியா அவன் மேல சுமத்துற பழியெல்லாம் இல்ல நிரூபிப்பாளா? வாங்க பாத்துடலாம். வந்துட்டியாடி? வா வா. என்னடி நீ மட்டும் வர? எங்கடி என் பேரன்? அவங்கள பாக்கல பாட்டி. ஏண்டி உனக்குலாம் கொஞ்ச நாள் கூறு இருக்கா? சொல்லுடி. ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? அடச்சி, உன்னை பத்தி தெருவுக்குள்ள என்னென்னமோ பேசுறாங்க. என் பேரன்ட்ட சொன்னா நீ யோக்கியமோ? இந்த ஊரை விட்டே போறேங்கிறான். இங்க பாருடி, நீ எப்படி என்ன எதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒழுங்கா நல்லவளா இருந்தா மட்டும் என் பேரன் கூப்பிட்ட எதா இருந்தாலும் செய். நீ ஒரு கேடு. ஏய் கிழவி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். 2 வருஷம் கல்யாணமாகி 2 வருஷமா உன்னை என் அம்மா மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு குறை வச்சிருப்பேனா? அப்பப்ப நீயே கடுகடுன்னு பேசினாலோ வயசானது யார் துணையும் இல்லாம நம்மள நம்பி இருக்காங்க. நாம தான் பாத்துக்கணும்னு நீ அப்பப்ப குறை சொல்றது, சிடு சிடுன்னு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா போனேன். இதுக்கு உனக்கு பயந்துகிட்டு நினைச்சியா? சொல்லு, உன் மேல பயத்தினால நினைச்சியா? உன் மேல உள்ள பாசத்தினால, உன்னை நல்லா பாத்துக்கணுங்கிற எண்ணத்தினால? ஆனா நீ இந்த அளவுக்கு என்ன பேச துணிஞ்சிட்டேல. உன்கிட்ட இதெல்லாம் யாரு மங்கம்மா தானே சொன்னா? போய் அவளை கூட்டிட்டு வா. காவியா கூட்டிட்டு வந்து அந்த பிரச்சனையை கீத்தோட இங்க முடிப்பேன். இல்லனா பாட்டி நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஓ, போன செகண்ட்ல இப்ப அவளை கூட்டிட்டு வரணும். இத கூட்டிட்டு வரேன். என்னடி, என்னதுக்கு கூட்டிட்டு வர சொன்ன? பாரு, ஓம் பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி பேசுறாங்க, உங்க பேத்திய பார்த்து இருந்துக்க சொல்லுங்க. நான் சொன்னது மட்டும்தான். அப்பனா இதுல யார் யார் சம்பந்தமோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. ஏய் ஏய், என்ன என்ன பத்தி எவ பேசினாலோ இதுல யாரெல்லாம் சம்பந்தமோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. நான் இதுக்கு கூப்பிடணும்? எனக்கும் தெரியாது, நீ போய் பாத்துக்கோ. என்ன பத்தி பேசும்போது மட்டும் நல்லா இருந்ததுல, போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் வேற மாதிரி முடிவு எடுப்பேன். அப்புறம் குடும்பத்தோட உள்ளதான் போகணும், புரியுதா? ஏய் என்னடி அமைதியா இருக்கறனால என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டீங்களோ? அமைதியா இருக்கிறதுக்கு தான் அமைதியா இருப்பேன். மிச்ச நேரம் எம்மாடி என்ன எப்படி பேசுறா? போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. போறேன், கூட்டிட்டு வரேன். இங்க பாரு, எனக்குள்ள ஒண்ணுமே தெரியாது. நிஜமாதான், என்ன நம்பு. ஏ வெலச்சி, பொய் சொல்லாதடி. எங்க கிட்ட வந்து நீ தானே பேசுன? அம்மாடி காவியா. சொல்லுங்கக்கா. இவதான் வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னா. நாங்க யாரும் நம்பலமா? ஒரு பிள்ளைய பார்த்தா தெரியாது. அப்பவே சொன்னேன் அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசாதேன்னு. நான் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டீங்க, நீங்க பட்டாதான் உங்களுக்கு தெரியும். அப்படி இப்படின்னு அவ்வளவு பேசினா ஒண்ணும் தெரியாத பிள்ளைய பேசுறது தப்புன்னு அன்னைக்கு ஒரு நாள் எங்க கிட்ட வந்து சொன்னதான். அதோட இவ பேச்சையும் விட்டுட்டோம். இந்த பேச்சை யார்கிட்டயும் நாங்க பேசுனதே இல்லம்மா. அப்பப்ப அங்க இவதான் எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரும் பொறுமை பேசுற அளவுக்கு ஆக்கிட்டா. இல்ல நானா இல்ல, என்கிட்ட வந்து யார் சொன்னானா? அந்த தனக்கா. ஏய், தனா இங்க தாண்டி இருக்கா, கூப்பிடவா? ஐயோ, அவளும் வந்துட்டாளா? இங்க போறடி, எல்லாருமே இங்க இருக்காங்க. ஏன் இப்படி பேசுன, எதுக்காக இப்படி பேசுனங்கறத சொல்லிட்ட. உன்னை விட்டுறேன். இல்லேன்னு வெச்சுக்கோ. சொன்னா விட்டுவியா? விட்டுறேன். சொல்லலனா இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன போலீஸா? ஆமாண்டி, என்னை பத்தி இப்படி எல்லாரும் தப்பா பேசுனாங்க. அதனால நான் ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதனால நான் சூசைட் பண்ணிக்க போறேன். சூசைட்னா தற்கொலையா? ஆமாண்டி, தற்கொலை பண்ணிக்க போறேன். இதுக்கெல்லாம் காரணம் இவங்க எல்லாம். அதுவும் மெயினா ஓம் பேரை எழுதி வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாவது வேண்டாம். புரியுது, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஏய், வாய் திறந்து பேசு. என் பொண்டாட்டி தப்பா பேச நீ யாரு? தப்பா பேசுன ஒன்னா இருக்கணும். நல்ல உன் புருஷன் வெளிநாட்டுல சம்பாத்தியம் பண்றானு வருமானம் கொட்டுது. நீங்க நல்ல தின்ன போட்டு அடுத்தவங்க எல்லா பேச்சையும் பேசிக்கிட்டு எல்லா குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கியோ? நீங்க பாரு தம்பி, எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா? ஆமா, நான் மட்டுமா ஊருக்குள்ள பேசுறேன்? எல்லாரும் தான் பேசுறாங்க. என் ஆத்தா கூட தான் பேசுது. என்னையே அன்னைக்கு என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா? வெளிநாட்டுல இவ புருஷன் இருக்கா, உனக்கு என்ன குறை? அழகா தானே இருக்கா. இவ ஏதோ அது இது என்னென்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா? அதுவும் என் காது பட எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்மள தப்புதான். யார பத்தியும் நான் பேசியிருக்க கூடாது. வயசான காலத்துல பெத்தவங்களை கூட யாரும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் என் பேராண்டி நான் வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வீட்டுல மகாராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டான். தின்னுட்டு பேசாம இருக்காம இன்னும் கொழுப்பு கரையிறதுக்கு ஒரு கதையை பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன்னு கடைசியில என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். என் குடும்பம் இப்படி ரோட்டுக்கு வர நானே காரணமாயிட்டேனே. வயசான காலத்துல எந்த தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு வீட்டை காத்துட்டு உக்காந்து இருக்காம இப்படி தப்புதான், என் மேல தப்புதான்.
ஓ, உன்னை பேசுறதுனால நீ என்ன பேசிட்ட? அப்படின்னு இல்ல, அன்னைக்கு உன் ஊர்க்கார ஆள் தான் வந்து உனக்கு குழந்தை பிறக்க லேட் ஆகுது அப்படி இப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்ல, நான் சீக்கிரம் குழந்தை பிறந்துரும், ஆஸ்பத்திரி கோவிலுக்குன்னு எதுக்குமே போய் அலைய வேண்டாம், சீக்கிரம் குழந்தை பிறக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இதுல என்ன நீ குத்தம் கண்டுபிடிச்ச? அவர் என்ன டாக்டரா? எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அதுல ஏதாவது ஒரு சூட்சமா இருக்காது? நிறுத்துமா, அதுல நீ என்ன சூட்சமத்தை கண்டுட்ட? இவரு பெரியப்பா, அன்னைக்கு நீங்க வந்து என்ன பேசுறீங்க? அம்மாடி, அந்த புள்ள சொன்னதுதாம்மா நான் சொன்னேன். ஆனா அதை இவ இப்படி பேசுவானுச்சு. ஏமா, நீயும் ஒரு பொம்பளை தானே, உனக்கு பிள்ளை இல்லாம வந்துட்டு யாரும் பிள்ளை இல்லன்னு குத்தம் சொன்னா பெரியவங்க வாயில இருந்து என்னமா வரும்? எதுக்கும் கவலைப்படாதாத்தா, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், உனக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லுவாங்க. அதத்தான் இந்த பிள்ளைக்கு நான் மனசார சொல்லிட்டு போனேன். அதான் நீ எவ்வளவு ஒரு மோசமான மனசா இருந்தா இந்த பேச்சு பேசியிருப்ப. என்னடி என்ன சொல்ற? இல்ல, என்ன பத்தியும் ஆளாளுக்கு பேசுறது, அப்புறம் உங்க பாட்டி ஊர்ல உள்ளவ எல்லா கதையும் உட்காந்து பேசுனதும் உங்க வீட்லயே இவர் இப்படி சொன்னனால சரி இதெல்லாம் இருக்குமோன்னு நாமளும் சொல்லி வைப்போன்னு. நீ சும்மா பேசுறதுக்கும் சொல்லி வைக்கிறதுக்கும் என்னடி நினைச்ச வாழ்க்கைய? நீ சும்மா சொன்னேங்கிற வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? தெரு ஃபுல்லா என்ன அசிங்கப்படுத்தி அப்புறம் என்னடி சொன்னீங்க? 4-5 நாளைக்கு முன்னாடி நான் யார் கூடயே பக்கத்து தெருவுக்கு போனேனா? எப்படி இப்படி பேச உங்களுக்கு மனசு வருது? யோசிக்கிறேன்டி, யார்கிட்ட பேசுனேன், யார் கூட போனேன்னு. அந்த மனுஷன் ஏதோ வழி தெரியலன்னு வந்தான், இந்த தெருதான் யான்னு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு நான் கடைக்கு போனேன். பரதேசி, அதை எப்படி இப்படிலாம் பேசி எப்படி இப்படி மனசு வருது? நரம்பில்லாத நாக்குங்கிறனால என்ன வேணாலும் பேசுவியா? சொல்லு, என்ன வேணாலும் பேசுவியா? 2 வருஷமா ஏன் பாட்டி மாதிரி, என்ன பெத்தவ மாதிரி பார்த்த இந்த பாட்டியே என்ன தப்பா பேசுது. இந்நேரம் இது என் புருஷனும் பேசியிருந்தா என் நிலைமை சொல்லுடி, என் நிலைமை என்னத்துக்காகும்? உங்க சௌரிய பேச்சுக்கு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுவும் அசிங்கப்பட்டு நான் போணுமா? மன்னிச்சிரமா, தப்புதான். ஆளாளுக்கு இப்படியே உட்காந்து பேசுறாங்களேன்னு நானும் ஏதாவதுன்னு அந்த மாதிரி நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றத பார்த்தோம் எனக்கு அப்பப்ப கொஞ்சம் பொறாமையாவும் இருந்தது. என் புருஷன் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் தான் பேரு, லட்சமா சம்பாத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்கிட்ட இந்த பாசமா அந்யோன்யமோ எதுவுமே இருக்காது. இப்ப வந்தவ எப்படி வாழ்க்கை வாழாளேங்கிற எண்ணத்துல என்ன மன்னிச்சிடுமா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, ஓ பொறாம ஓ வைத்தறிச்சலுக்கு ஒரு குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்க தெரிஞ்சேடி. உன்ன மாதிரி பொம்பளைக்கு மூஞ்சில முழிக்கிறதே பாவம். இல்லம்மா, அது வந்து காவியா, இந்த பக்கம் வா. இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் செவடு புய்யிற மாதிரி நல்லா அடிக்கணும். மூஞ்சி முகரையை உடைச்சு விட்டா அடுத்து இந்த பேச்ச பேச மாட்டாளுங்க. மன்னிச்சிருப்பா, தப்புதான். இனி கண்டிப்பா யார பத்தியும் நான் எதுவும் பேச மாட்டேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒண்ணு தம்பி வேண்டாம், நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கூட கேக்குறேன். அடச்சே, நிறுத்துமா. உன் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்து உன் பெத்தவங்க பார்த்தா எப்படி வலிக்கும்? அந்த அறிவுமா உனக்கு இல்ல? நீயும் இங்க வாழ வந்தவதானே? ஏமா நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கைய நாசமாக்குறீங்க. இருக்கிறதுலே ஆம்பளைங்க புத்தியும் மோசமான புத்தி தான். ஏதாவது ஒண்ணுனா அதை எடுத்து கொட்டி பேசதான் செய்வாங்க. ஆனா அதுகளுக்கெல்லாம் மேல நீங்க இப்படி எல்லாம் இருந்தா பொண்ணுங்க எப்படிமா வாழ்றது? பெத்தவங்க நாங்க எப்படி நம்பி கட்டி கொடுக்கறது? மன்னிச்சிருங்க ஐயா, இனி கண்டிப்பா எந்த வீட்டை பத்தி இப்படி பேசவே மாட்டேன். யாரு பேசுறாலும் கேட்க மாட்டேன், திட்டி விட்டுறேன். என் மேல சத்தியம், என் புள்ள மேல சத்தியம், இந்த பேச்சை எப்பவுமே பேசவே மாட்டேன். சே, இந்நேரம் என் மக சுதாரிக்கலனா எவ்வளவு அவ பெயரோட இந்த ஊர்ல கஷ்டமா இருக்குமா? இங்க பாரு, உலகத்திலே ரொம்ப கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா? சொல்லி எது தெரியுமா? என்னடியா? நாக்கு, மனுஷங்களோட நாக்கு. இந்த நாக்கால உயிரை கூட எடுக்கலாம், கத்தியால கொல்ல முடியாதத வார்த்தையால கொல்லலாம். அப்படிப்பட்ட நாக்க நாம தான் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். இங்க பாரு, நீயும் ஒரு பொண்ணை வச்சேன்னு பேசாம விடுறேன், இல்ல என் பொண்ணு பேசுற பேச்சுக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்ல, இனி அப்படி பேச மாட்டேன். ஓ, போய் தொலை. என் மாமா சொன்ன மாதிரிதான், இன்னும் நீ மட்டும் இல்ல, இந்த தெருவுக்குள்ள யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தா உனக்குதான். இல்ல கண்ணா, இனி ஆத்தா பிள்ளை பேச மாட்டேன். புரியுதியா? எனக்கு என் மண்டையில உரைக்குது. இப்போ உரைச்சு என்ன பிரயோஜனம்? உன்னாலதான் ஆத்தா, உன்னாலதான் குடும்பத்தை தெருவுக்கு இழுத்துட்டு வந்துட்ட பாத்தியா? வயசான காலத்துல பிள்ளைகளுக்கு அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி கொடுக்கற நீ உன் சின்ன புத்தியினால எந்த அளவுக்கு வந்து நிக்கிறான்னு பாத்துக்கோ. மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. பெரிய மனசி மாதிரி நடந்துக்கலதான். இனி வாழ்ற காலம் நல்லபடியா வாழ்வேன்பா. கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. காவியா, மன்னிச்சிருமா. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சந்தேக தீ மட்டும் காட்டு தீ மாதிரி பரவும்னு சொல்லுவாங்க. என் வாயால பரப்பி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு நான் அசிங்கப்படுறேன். இனி கண்டிப்பா யார் பேச்சையும் பேச மாட்டேன். என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலேயும் சத்தியம் பண்ண மாதிரி நடந்துக்குவேன். கிளம்பு. என்ன
மன்னிச்சிருமா. பாட்டி இது உங்க மகன் வயித்துல வளர்ந்த பிள்ளையோ இல்ல உங்க மக வயித்துல வளர்ந்த பிள்ளையோ இப்படி பேசியிருப்பீங்களா? அடுத்த வீட்டு பிள்ளைங்கிறனால தானே இப்படி பேசிட்டீங்க. தப்புதாம்மா, தப்புதான். மன்னிச்சிடு. கண்டிப்பா இனி இப்படி பேச மாட்டேன்மா. என்ன ஒரு புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட, அந்த நன்றி கூட இல்லாம நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு தாயி. விடுங்க பாட்டி. அத்தா, மன்னிச்சிரியா. ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல அத்தா, யாருக்கு அதையும் பேசாத, நீ பெரிய ஆளு, நல்ல விஷயத்த பேசு, நல்ல விஷயத்த சொல்லுன்னு சொன்னேனா இல்லையா? கேட்காம விட்டது ஏன் தப்புதாயா? இனியாவது ஒழுங்கா இராத்தா. கண்டிப்பாயா. அம்மாடி, அப்பா இதை நினைச்சுக்காதீங்கப்பா. இனி நான் வாட்டுக்கு சந்தோஷமா தான்ப்பா இருப்பேன். 2 வருஷமாவும் ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருந்தேன். இது ஏதோ எனக்கே தெரியாம பிரச்சனை. அம்மாடி, பிரச்சனை வர்றது ஒண்ணும் புதுசு கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலயும் எல்லா பிரச்சனையும் வரும். அதை நம்ம எப்படி கடந்து வர்றோங்கிறதா முக்கியம். மனசு தளராம, அதோ உன் சிநேகிதி பிள்ளை சொன்னதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தைரியமா சொன்ன பாத்தியா? அந்த நிமிஷம் அப்பா பெருமைப்பட்டேன்டா. என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கேன்னு. இனி நீ எப்பவும் நல்லா இருப்போமா? சரிங்கப்பா. மாப்பிள்ள, வாங்க மாமா, உள்ள வாங்க. இல்லையா, இன்னொரு நாள் வாரேன். சும்மா பாத்துட்டு போலண்டா அப்படியே வந்தேன். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் வந்தது நல்லதுதான். என் புள்ள கொஞ்சம் தைரியமா இருந்துக்கிட்டா. மாப்பிள்ள, என் பிள்ளைய கண்கலங்க விட்டுறாதீங்க. பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் மாமா. என் பொண்டாட்டி ஊர் என்ன உலகம் என்ன சொல்லட்டும், யார் என்ன சொன்னாலும் நான் கைவிட மாட்டேன். என்ன நம்பி வந்தவ மாமா, நான் பாத்துக்குவேன். என்ன அது அது வந்து என்னம்மா? கட்டி பிடிச்ச அழனும் போல இருக்கு. காவியா, நந்தினி, உனக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு முடிச்சிருக்க முடியாது. ஏய், பொண்ணுக்கு பொண்ணு எதிரிதான். நான் எல்லா பொண்ணுங்களும் கிடையாது, ஒரு சில பேர் தான். நாம எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையாவே இருப்போம். கண்டிப்பாடி. சரி, அப்பா கிளம்பியாச்சு. பாட்டியும் எனக்கும் புரியும். கிளம்புறேன். ஏய், ஏதோ சொன்னியா உன் வீட்டுக்காட்ட? நடத்து நடத்து, நான் கிளம்புறேன். ஏய் இருங்க, அவ என்ன லூசா? ஏமா? ரோட்ல நின்னுட்டு இருக்கோம், நடத்து நடத்துட்டு போறா. என்னங்க, உங்களுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அவ்வளவு நம்பிக்கையா? நீதாண்டி எனக்கு எல்லாம். நீ என் குழந்தடி. என்னங்க? என்னம்மா? ஐயோ, என்னங்க, தலை சுத்துற மாதிரி என்னங்க, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதுங்க. காவியா. ஓகே ஓகே, யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆமாங்க, நம்ம காவியா கண்ணனுக்கு அடுத்து 10 மாசத்துல அழகான குழந்தை பிறக்க போகுது. சந்தேகம் நம்மள அழிக்கதாங்க செய்யும், ஆனா அதுவே நம்பிக்கை நம்மள சந்தோஷமா வாழ வைக்கும். என்னதான் அக்க பக்கத்துல உள்ளவங்க நம்ம பாட்டியே தப்பா பேசினாலும் என் பொட்டாட்டி பத்தி எனக்கு தெரியும், அவ எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு முன்ன நின்னார் பாத்தீங்களா நம்ம கண்ணு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கதாங்க செய்யறாங்க. பொண்டாட்டிய உயிரா பாத்துக்கதான் செய்யறாங்க. ஆனா சுத்தி இருக்கிற ஒரு சில பேர்னாலதான் இந்த மாதிரி சந்தேக நோயெல்லாம் ஒரு சில பேருக்கு வருது. அத அவங்க நம்பாம இருந்தாலே போதும். மிச்சப்படி நாமளும் நமக்கு துணையா வந்தவங்களுக்கு எப்பவுமே உண்மையா இருக்கணுங்க. சரி, ஓகே ஓகே. சந்தேகம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? ஃபைனல் எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு புதிய ஸ்டோரியோட உங்களை சந்திக்க சீக்கிரம் வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு உங்கள்